எல்லா லீடர்ஸும் இருப்பானுங்க. ப்ரோ ஓகேவா? நீங்க நீங்க அவங்கள சொல்றது வச்சுட்டு என்ன ஒர்க் பண்ண முடியும்? இல்ல அவங்களுக்கு ஒரு இல்ல ப்ரோ, பொசிஷன் ஒரு நீங்க சொல்றது லொகேஷன் 100க்கு போட்டீங்கன்னா, 100 உண்மை. நீங்க சொல்ற வேலையே செய்ய மாட்டானுங்க ப்ரோ. இல்ல இல்ல டிவிகே நீங்க வேணும்னே தோற்கடிப்பானுங்க. வேலையே செய்ய மாட்டானுங்க. வேலையை செய்ய மாட்டாங்க காங்கிரஸ்ல எப்பவுமே. ஒரே ஒரு விஷயம், காங்கிரஸ் வர்றதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய 5000 ஓட்டு அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது என்னன்னா திமுகவோட வெற்றியை பாதிக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த வாட்டி ஓட்டு ஜெயிக்கிறது 100 ஓட்டு 150 ஓட்டு அப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க இந்த வாட்டி ஜெயிக்கிறது. செம்ம எல்லாமே நெக் டு நெக் தான். இல்ல உண்மைதான். ஐ அக்ரி திஸ் ஒன். எல்லாமே நெக் டு நெக் தான் வரும். மூணு சட்டமன்ற கட்சிக்குமே தேர்தல் இல்ல இல்ல எப்பவுமே இல்ல ரொம்ப டைட்டா இருக்கும். இல்ல பஸ் காங்கிரஸ் வந்து எப்பவுமே ஃபீல்டு ஒர்க்குக்கு லாகிப்படாது. ரெண்டாவது, நீங்க தலைவர்களை பத்தி எப்பவுமே கொண்டாடாதீங்க. ப சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸ், செல்வ பெருந்தக, இவங்கெல்லாம் அறிவாலய கேட்ல இருக்கிற ஷிஃப்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி. அவங்களெல்லாம் ப்ரோ காங்கிரஸ் ஆக்சுவலி தலைவர். சரி, தளபதி என்ன தெரியுமா ப்ரோ பண்ணோம்? இந்த எலெக்ஷன் வெயிட்டா வின் பண்ணிட்டு ஒரே ஒரு நெக்ஸ்ட் நிமிஷம் ப்ரோ. எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வெயிட்டிங் இருக்கணும். அதாவது தளபதி அலோவ் பண்ணாதான் இவங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன் நம்ம கூட வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். இவங்க ரொம்ப நம்ம பேரை யூஸ் பண்ணி ரொம்ப பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்போதைக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திமுகவுக்கு மூச்சே விடக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ பாஜக ஒரு பிளான்ல இருக்கு. இப்போ இவங்க இந்த கூட்டணி மொத்தம் செட் ஆகணும். இப்போ 1ஆம் தேதி ஐயா வராரு, டேடி, அந்த டேடி பெரிய டேடி வராரு இல்லையா இங்கே தமிழ்நாட்டுக்கு. அவர் வரும்போது இவங்க கூட்டணி எல்லாம் அசம்பிள் ஆயிடணும். அப்படி ஆயிட்டுச்சுன்னா அடுத்த தடவை திமுக இருக்கிற லீடிங் மினிஸ்டர்ஸ் மேலே என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாமே ஒவ்வொன்றா தட்டி தூக்குவாங்க. எலெக்ஷன் டைமில் ஊழல் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஏன்னா போட்டி வந்து அவங்க 2 பேருக்கும் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபீல்டில் இங்கே வந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான். ஆனால் இப்போ அவங்க ஆனா அங்கே ஊழல்னு எடுத்து போகும்போது இப்போ அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. யாரு ஏடிஎம்கே எதுவுமே வாயை திறக்கத்தில்ல திமுக பற்றி. ஏன்னா அது ரெண்டும் ஒரே கட்சி தான், வேற வேற கட்சியெல்லாம் கிடையாது. அதிமுக திமுகலாம் வேற வேற கட்சியே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாலும் வைப்பாங்க. ப்ரோ ஆனா இதுல தேமுதிக. யார் தெரியுமா இல்ல இந்த அளவுக்கு பாவம்? சொல்லாதீங்க. இதுல ப்ரோ இதுல இதெல்லாம் ப்ரோ நடக்காது. ப்ரோ நீங்க இதுல அதெல்லாம் யார் சொல்லவே தெரியுமா சொல்லாது, ப்ரோ இதை நான் பாவம்? அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ப்ரோ. இல்ல ஏன்னா ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆ இந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன இவங்க கூட பேசுறாங்க இல்லை ப்ரோ, ப்ரோ ஏன்னா ஆனா இதுல இல்ல நீங்க ஒரே ஒரு ப்ரோ இதுல நிமிஷம். யார் தெரியுமா பாவம்? காங்கிரஸ் கேடர்ஸ்ன்னு சுத்திட்டு இருப்பானுங்க தெரியுமா? இங்க அவனுங்க தான் ப்ரோ பாவம். இல்லை இவனுங்க ப்ரோ. ஒண்ணு சொல்றானுங்க, டிஎம்கே ஒண்ணு சொல்றானுங்க, நாங்க யார் சைடுறா போறது அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இல்ல இருக்காங்க. அப்படின்னு கிடையாது மகேஷ். அவங்க வேலை செய்யறதே பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் திமுக தான் அவங்க தனியாலாம் செயல்பட முடியாது. இன்னொன்று அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல பூத் லெவல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கிடையாது. ஓகேங்களா? அவங்க டிஎம்கே கூட தான் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒர்க்கை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ம். காங்கிரஸ்ல வந்து இந்த வட்ட செயலாளர் மாவட்டம் இதெல்லாம் கெத்து காட்டி சம்பாதிக்கிறது, இந்த வீடுகளில் வந்து கட்டிங் கேட்டு சம்பாதிக்கிறது, கடைகளில் பூந்து வியாபாரம் அதெல்லாம் காங்கிரஸ் கிட்ட கிடையாது. அதனால அது வளர்ச்சி அடையதும் கிடையாது, அப்படியே இருக்கு. அது ஒன்றும் இல்ல பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம், காங்கிரஸ்ன்றதே ஆக்டிவா இருக்குது அந்த சவுத் சைடு, திருநெல்வேலி சைடு, கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. திருநெல்வேலியில் கன்னியாகுமரி தான் மெயினாக. இல்ல அது டிஸ்ட்ரிக்ட சொல்றேன் நான். ஆமாம் கன்னியாகுமரி, ஆமாம். அந்த பக்கம் நாகர்கோயில், இந்த பக்கம் ஆ ஒரு சில பக்கம். அந்த ம். பக்கம் தான், அதாவது கொஞ்சம் குவாலிஃபைடாக இருக்காங்க. அந்த ஆ. கேரளா பார்டர் வர்றது அது அது இன்னொன்னு காரைக்குடி பக்கமே ஆமாம். காங்கிரஸ், இவங்க என்ன சொல்ற காங்கிரஸ்க்கு இப்ப சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அது ஊழுது பார்த்தீங்கன்னா டிஎம்கேட ஓட்டு தான். ம். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம ஆமக்கறி வந்து தீஞ்சு போயிடும் இந்த வாட்டி. அது டிஸ்லே கிடையாதுங்க. அதான் ஆமக்கறி தீஞ்சிடும், ம். கடாயிலேருந்து தீஞ்சிடும், அது கருத்து எனக்கு போயிடும். தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணுதாங்க. நல்லா தெரியும் இந்த நாம் தமிழ் எல்லாம் பேசவே லாய்க்கு இல்லாத கட்சின்ட்டு. ஆனா சாட்டைங்கிற ஒரு நாய் அவன் டெபாசிட் இழக்கணும் எங்க நின்னாலும். அவனுக்கு அவன் அவன் எங்க அவ்வளவுதான். எலெக்ஷனே நிக்கல கொடுப்பாங்கன்னு போலயே. தெரியல. சித் ப்ரோ நிக்கல. கொடுத்தாங்கன்னாலும் சித் ப்ரோ போகணும். நிக்கல அவன் ப்ரோ. சீட்டே கொடுக்கல ப்ரோ அவனுக்கு. சீட் கொடுக்கல ப்ரோ. அவன் கன்விக்ஷன் வாங்கினதுனால போட்டியிட முடியுமா? அவன் எதுக்கோ கன்விக்ட் ஆனா நான் இல்ல ஆமா, ஊழல் இல்ல கன்விக்ட் அப்படிலாம் ஆனது கிடையாது, ஒண்ணு. அப்படிலாம் கிடையாது. தலைவரே கன்விக்ட் ஆகி தான் இருக்காரு, புரியுதுங்களா? போய் மன்னிப்புலாம் அதான் கேட்டு ப்ரோ. வந்துட்டாரு. பாசு. சித் ப்ரோ ஐயா அதை சித் நான் ப்ரோ அவர் மறக்கவே அவர் மாட்டேங்க ஐயா. கண்டெஸ்ட் பண்ணல ப்ரோ. அவர் கண்டெஸ்ட் பண்ணல. ஆமா சாட்டை டெஸ்ட் ம். பண்ணலையா? ஆமா. உட்காந்து அவரு வக்கனையா வீடியோ போடணும் என் லாயர். அவர் நேரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் போட்டிடுவாரு அவரு. ப்ரோ அவன் வந்து அவரு அவனோட ஏன் வரலாறுலாம் இங்க நாட்டை வந்து பேசுறதுக்கு பிரபு லாயக்கு இல்லாத ஆளுன்னு விட்டு வச்சிருக்கேன் ப்ரோ. இல்லாட்டினா அவன் வரலாறுலாம் இங்க பேச ஆரம்பிச்சா வண்டவாளம் தண்டவாளம் ஏறி வந்தா அவன் பாசு. அவ்வளவு சாக்கடை ப்ரோ அந்த கட்சி. பாசு, அவனை ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா மனுஷனா சிம்பிளா? அவன் பர்சனலும் ஓசி, லைஃப்பும் ஓசி.
அவனுக்கு சொந்தமாக எதுவுமே கிடையாது. இப்போ அவனுக்கு யூடியூப்பில் வர வருமானமும் யோசிதான். விஜயை பற்றி பேசாதான் அவன் சேனலில் அவன் ஏதாவது செய்தி போட சொல்லுங்க, அது யாருன்னா பார்க்குறாங்களான்னு பார்த்து பாருங்க. தூங்கி ஏந்தா தூங்க போனா அவனுக்கு இதுவுமே விஜய் அவங்க விஜய்க்கு வருகைக்கு பிறகு அவங்க உணர்ந்துட்டாங்க ப்ரோ, நம்ம களத்திலேயே கிடையாது, இனிமே நம்ம கட்சியை காப்பாத்திக்கிற வேலையை செய்யலாம். நம்ம கட்சியில இருந்து அப்படியே கிளை கிளையா வந்து போய் தாவேக்கால சேர்ந்துடுறாங்க. நாம் தமிழரை மாதிரி வந்து விட்டு தாவேக்கால சேர்ந்த தொண்டர்கள் கிடையாதுங்க. திமுக அதிமுகல இருந்து வந்திருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கிளையே காண கிணறையே காணங்கிற மாதிரி அவன் பிரிஞ்சுட்டு அப்படியே வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அதனாலதான் இவனுக்கு அபாய சங்கு அடிக்க ஆரம்பிச்சு. நான் இருக்கவே மாட்டேன் இந்த தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிட்டோம். அவன்லாம் ஒரு ஆளு நம்ம பேசவே கூடாதுன்ட்டு இருந்தோம் ப்ரோ. ஆனா அவன் வந்து போற போக்குல அப்படியே வந்து ஊர்கா சிப்ஸ் அந்த மாதிரி தான் டீல் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சீமான. அப்படின்னு கிடையாது, நம்ம பேசுறதாங்க அவனோட மைண்டேஜ், புரியுதுங்களா? நம்மள பேச வைக்கணும்னு சொல்லிட்டு தளபதி எப்படி அவாய்ட் பண்றாரோ அது மாதிரி நம்மளும் அவாய்ட் பண்ணி அவன் வந்துட்டோம்னா. மரங்களுக்கு மாநாடு நடத்துனாங்க, இல்ல மரங்களுக்கு நம்ம மாநாடு இப்ப இவ்வளவு இல்ல நேரம் பஸ் பேசுறதே நம்மளோட டைம் வேஸ்ட் தான், புரியுதுங்களா? இல்ல ஏன்னா பஸ் அது சரி அழிஞ்சு போன நம்ம ஒரு தாடி கட்சி. ஆடி இல்ல நீங்க நம்ம சொன்னது தாடி கரெக்டு தான். ஆனா அந்த கொசு வந்து காதுகிட்ட கண்ணியும் சுத்தி இருந்துன்னு வச்சுங்களேன், எரிச்சலா இருக்கும்ல, அதான் அதனால தான் அடிக்க வேண்டியது. அது எல்லாம் அடிக்க மாட்டோம். அது கத்தாத கம்முன்னு போயிட்டு இருந்தா நம்மள ஏங்க, கம்முன்னு இந்த இருக்கும். இல்ல தடவை இல்ல டிடிவியே நிக்க கொசு மாட்டேன்றாரு பாத்தீங்களா? கொசு காதுகிட்ட கத்துறதுக்காக துப்பாக்கி எடுப்பீங்களா இல்ல கத்தி எடுப்பீங்களா? ம். துப்பாக்கி வேணுமா பஸ்? அதை கையில வச்சா செத்து அது போகுது இல்ல. இல்ல அதுதான். நீங்க ஏன் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னு? ஏங்க 1000 கொசு மிக்கதாங்க செய்யும். நம்ம அதை இது பண்ணிட்டு போக ஆமா. வேண்டியதாங்க. இல்ல என்ன முயற்சி செய்தாலும் என்டிகே தான் ஜெயிக்கும். பாத்தீங்களா, காசு வாங்கிட்டான். எலெக்ஷன்ல நல்லா போயிட்டான் பாட்டி. வேலை எங்க போயிட்டான். ப்ரோ ஏண்டா மெட்டாவர்ஸ் படத்துக்காக இப்படி காசு இப்படி காசு விக்கிறியாடா வாங்கிட்டான். அலெக்ஸ்? வாங்கிட்டாங்க பாட்டி, காசு வாங்கிட்டாங்க பாட்டி. இப்படி உன் விரல ஆமாப்பா. வித்துட்டியடா. இல்ல திரள் நிதியில அவங்க தான்ப்பா ஜெயிச்சுக்கிறாங்க. இல்ல ப்ரோ, உண்மையில இல்ல, ஏதோ சென்செக்ஸ் அவங்க கூட அவங்க பாத்தீங்களா அக்கௌண்ட்ல கூட போட்டாங்க என்ன பேசுற? ப்ரோ. சென்செக்ஸ் பேசுற ப்ரோ ப்ரோ பாத்தீங்களா? உண்மையில இல்ல 200 தொகுதி என்டிகே. அதுக்கடுத்து ப்ரோ போட்டுங்க. திரள்நிதின்னு சொன்னதால இந்த பாயிண்ட சொல்லியே ப்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. 216 இன்னும் தப்பா இருக்கனா? அவனுக்கு ஒண்ணு உருட்டுனானுங்க பாத்தீங்களா, 5 லட்சம் பேருக்கு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னு. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாரு நேதாச்சின்னு. 5 லட்சமா? அதான் 5 ஆமா. 5 லட்சம் முதல்ல லட்சம் 5 லட்சம் தேர்ந்தெடுக்குமா கூட்டம் எப்படி இருக்கும் திரள்நிதிக்கு தெரியுமா? அப்படி யோசிப்பாங்க. இல்ல 5 லட்சம் கூட்டம் முதல்ல எப்படி இருக்கும் தெரியுமா? முன்ன பின்ன இல்ல ப்ரோ, பாத்துருக்கானுங்க. சாட்டை லைவ்ல சொன்னான் ப்ரோ. சொல்லிட்டு அந்த பிக்சர் எல்லாம் காட்டினான். இன்னைக்கு வந்து நேதாஜின்னு அதெல்லாம் ஒருத்தர் தாவே இதா இருக்கு. விக்னேஷ் ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா, இந்த ஆளால வந்து வெளிநாட்டு சந்தை போக முடியாது சீமானால. பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா கடவுச்சிட்டு அவர் வந்து கொடுக்கலைங்க, புரியுதுங்களா? அவர் எல்லா மேடையிலயும் சொல்றாருங்க. ஆல்ரெடி அவர் ஆமா கிடையாதுங்க. பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, அது பாஸ்போர்ட் கிடையாது, உண்மைதான். கடவுச்சீட்டு. அவர்கிட்ட ஆனா பாஸ்போர்ட் சொன்னா இந்த தெரியாது. இந்த ஆளுக்கு வாடகை ப்ராப்பர்ட்டி கனடால எல்லாம் இருக்குங்க. கனடால இருந்து இந்த ஆளுக்கு வந்து வாடகை வருமானம் வருது. அதாவது இவனால கனடாவே போக முடியாது, ஆனா கனடால வீடு வச்சிருக்கிறான். ஆமா. அதுவும் கேட்டா வந்து என்னோட நண்பர்கள் கொடுத்தாங்கிறான். யாருங்க இவனை பார்த்து இதெல்லாம் குடுக்குறாங்க? அப்படியே யாருங்க இவங்கெல்லாம்? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், காரணம் அலெக்சாண்டர். ஓகேங்களா? சரி விடுங்க. அதை கரும சென்சார் கட்டு போட்டுருங்க அதை சீமானுக்கு. கருமத்தை தூக்கி அது செங்கெல்லாம் ஓரமா கட் காவாயில பண்ணி போடுங்க. அவங்க அதான் லாய்க்கு. ஆனா விட்டுருங்க அவனுக்கு. எனக்கு இதோட இவரு டாபிக்ஸ் என்ன சீமான். சொல்றது, சேகர் பாபு அவர்கள் சொன்னதுதான் எனக்கு இப்ப வரைக்கும் 234 தொகுதியில் 34 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? எனக்கு அதான். இருமாப்புடன் 200. இல்ல அத ப்ரோ, அது விக்னேஷ் கூட ப்ரோ, ஓகே. 34 தான் ஜெயிப்பேன்னு வாயில சொன்னாரு. கைய வச்சு விக்னேஷ் ப்ரோ சிரிக்காம ஆர்பர்ல தான் இருக்கிறது தமிழ்நாட்டுல கம்மியான ஓட்டாமே. சேகர் பாபு இந்த வாட்டி டர் தான் போல. 1 லட்சம் ஓட்டு தான் நாம இங்க. ரெக்கைய வெட்டிட்டாங்க சேகர் பாபுக்கு. திமுக காரங்களே ரெக்கைய வெட்டிட்டாங்க. என்னன்னா அவர் சென்னை மண்டல பொறுப்பாளர்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது அந்த பதவி அவருக்கு கொடுக்கல இந்த தடவை தேர்தல்ல. உங்களுக்கு தெரியும்ல விக்னேஷ் ப்ரோ, அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளரா ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்கன்ட்டு. ப்ரோ அவருக்கு வேற அசைன்மெண்ட் இருக்கு ப்ரோ. மேயர் அவருக்கு பிரியாக்கு நீ அசிஸ்டண்டா துறைமுகத்தை இருக்கணும். ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சுட்டு இல்ல இல்ல வாயான்னு அது சொல்லிருங்க. வேண்டாம், அது வேண்டாம். அதெல்லாம் ப்ரோ பேசாதீங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆர்பர்ல 1 லேக் ஓட்ஸ் தான். அதுல நம்ம வந்து ஒரு 40,000 ஓட்ஸ் எடுத்தாலும் நம்ம வின்னு ப்ரோ. 40,000-50,000 ஓட்ஸ் எடுத்தாலும் வின்னு. ப்ரோ ஒரு விஷயம் தெரியுமா, அந்த துறைமுகம் தொகுதியிலேயே வெறும் 800 ஓட்டில் தான் ஒரு வாட்டி நம்ம தாத்தா ஜெயிச்சுக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? வெறும் தாத்தானா 800 ஓட்டு தான். 800 ஓட்டு லீட்ல தான். கலைஞர். ஆ கலைஞரா? கலைஞர் அவரு. ப்ரோ ஓ தாத்தாலாம் சொல்லாதீங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஆமா தாத்தா தான். இல்லைங்க, அது எப்பயுமே கொளத்தூரே இல்ல 2011 என்னங்க துறைமுகம் ஆச்சு? இல்ல துறைமுகம் சைடு அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருந்திருக்காங்க. ஐசரி வேலைன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே, சாரி டிஎம்கேட்ட மாதிரி ஏடிஎம்கே சைட்ல தான் பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்கு. ஓகேங்களா?
இப்போ இவங்க பவர்ல இருக்காங்கன்றனால பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து இவங்க டிஎம்கே லைட்டா இது பண்ணியிருக்காங்க. இல்ல ப்ரோ, மத்தபடி சென்னை எப்பவுமே அந்த ஐ இல்ல இல்ல ட்ரீம்ஸ் மூர்த்திங்கிறவர் அவர் என்ன இசரி வேலன் குடும்பமா யாரு? இருக்கலாம். அவரு ராயபுரத்துல ஒருத்தர் வந்து ஜெயக்குமாரை வீழ்த்தினார்ல, திமுக கேண்டிடேட் மூர்த்தின்னு சொல்லிட்டு, அவர் என்ன இசரி வேலனோட இதுவா என்ன? இல்ல இல்ல இல்ல, அவங்க இல்ல. நிறைய அவங்க ஃபுல்லாவே இப்ப மாறிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து அவரு ஐஸ்வர்யாலாம் எம்பியா இருந்தார்ல. அப்பயே ஆமா. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏடிஎம்கே சைடு தான் பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமார் வந்தப்பயே பார்த்தீங்கன்னா, இதுதான். போன வாட்டி ஒரு இதா இருந்துச்சுங்க. என்ன சொல்றது? இந்த எடப்பாடி அதாவது போராட்டம்ன்னு ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சுல்ல. இந்த சென்னையில தான் பார்த்தீங்கன்னா வந்து இது மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாமே இது பண்ணி டிஎம்கே மீடியாவும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சில்ல. அதோட இம்பாக்ட் வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டு ஜெயிக்கலனா கூட பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க முக்கியமான ஆளுங்க கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. ஜெயக்குமார் மாரி ஆளுங்க. அதில தான் இந்த சேகர் பாபு மாரி ஆளுங்கலாம் கொஞ்சம் தல தூக்குனது இது பண்ணது. இப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? ம். டிவி சேனல் அப்போவுமே எப்படி டிஎம்கே வசந்தோ அதே மாதிரி தான் இப்போ இருந்தாலும் சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப கை கொடுத்து தூக்கி வருது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கிட்டயும் ஐடி விங் இருக்கு, டிஎம்கே கிட்டயும் ஐடி விங் இருக்கு. ஆனா ஏடிஎம்கே கிட்ட கிடையாதுங்க. இருக்கு அதாவது அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு ம். கேளுங்க. ஆனா ம். அவங்க 2 பேரும் அதுக்கு கோடி கணக்கில் பணம் கொட்டி உட்காந்து வேலை பார்த்தாலும் நம்ம வாரியார் சர்ச்சுக்கு ஆளே இல்லைப்பா. உண்மையிலேயே அவங்கள வெகுவா பாராட்டணும். இல்ல, இல்ல. நம்மலாம் ஏன்னா நம்ம இது ஸ்ட்ரென்த் தானா எல்லாம் சேர்ந்ததுங்களாமா. நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. நம்மலாம் இந்தியா ரேஞ்சுக்கு இது. இல்ல ப்ரோ, அது வேற ப்ரோ ஒரு விஷயம். ஃபன் இன்னைக்கு இல்ல ஒரே ஒரு இன்னைக்கு ஒரு விஷயம். ஃபன் ஏடிஎம்கே ஐடிவிங்ல இன்னைக்கு ஒரு ஃபன்னு ஏடிஎம்கே ஐடிவிங்ல அவர் வந்து பேசிட்டு இருக்காரு போல மதுரவாயில் கிட்ட 26,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஃபுல்லா பாட்ஸ் போல லைக் வந்து 100 லைக்கோ 200 லைக்கோ தான் வந்திருக்கு டப்புன்னு வந்து 15,000த்துக்கு குறைஞ்சிச்சு ப்ரோ அப்புறம் திருப்பி 20,000த்துக்கு ஏறுது எப்படி இவ்வளவு இது ஏறுதுன்னு சும்மா நான் பார்த்தேன் நார்மல் நியூஸ் சேனல் எல்லாம் 100 பேர் 10 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஐடி விங்ல மட்டும் 20,000 பேர் பாக்குறாங்க எப்படின்னு புரியல எனக்கு அதாவது இல்ல ஜெயின் நியூஸே என்னடான்னா பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்றாங்க. சொல்லுங்க. இல்ல என்ன விஷயம்னா நம்ம வாரியர்ஸ் வந்து வெகுவா பாராட்டணும்னு சொன்னா அடுத்த செகண்டே அடிச்சு அது எந்த காலத்து வீடியோவோ தெரியாது அப்படியே எடுத்து அப்படியே பிராங்கா போட்டு விடுறாங்க பாரு. அது அவனுங்களே ஜீரணிக்க முடியல. என்னடா நம்ம வெட்டுறது ஓட்டுறது தான் நம்ம ஏங்க வேலை. ஜெயக்குமாருக்குலாம் எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்து அந்த ஆ, ஆடியோ எல்லாம் போட்டாங்க அதான் பாத்தீங்களா? சொல்றேன். அப்பதான் இந்த பசங்களோட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனா நானு. உண்மையிலே ப்ரோ, பரவாயில்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்ட்டு. உண்மையிலே இந்த வாரியர்ஸ் வந்து செம்ம வேற லெவல். ஆனா உண்மையிலே பாராட்டு. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே உட்காந்து வேடிக்கை பார்க்கும்போது ஒரு காலத்துல அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது அவர் புராணமே பெருசா இருக்கும். அவர் காசு கொடுத்து வச்சிருப்பாரு அவர் அடியாளுங்களை. ஏய் என்னை பத்தி போடுங்கடா, டேய் அண்ணா வெளியே போறேன், அண்ணன் வந்து உட்காடுறேன் ஏந்து அப்படின்னு அந்த மாதிரி வச்சிருப்பாரு. இப்ப அவருக்கு பாரு ஒண்ணுமே இல்ல, சைலண்டா போயிடுச்சு பாத்தியா. ஏங்க வார் ரூம்னு ஒரு கருவி இங்க வந்து சுத்துதுங்க. அந்த அதான் வார் சொல்றேன். ரூம் வந்து முதல்ல என்ன ஊருக்குனாங்க, மாநில பதவியில இருந்து அண்ணாமலையை தூக்கி விட்டப்ப ஆமா நாங்கெல்லாம் அடுத்த வாரம் டெல்லிக்கு போறோம், வாங்க டெல்லிக்கு போய் நம்ம வந்து சவுகார்பேட்டு போலாங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ஆமா ஆனா நான் போய் இந்த வார் ரூமை கேட்பேன், என்னப்பா உங்களுக்குலாம் இனிமே நம்ம தமிழ்நாட்டுல எந்த வேலையும் கிடையாது, உங்க தலைவரை வந்து ஆரோக்கியத்துறை அமைச்சர் ஆக்க போறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆக்க போறாரு, எல்லாம் ஆக்க போறீங்கல்ல, நீங்க தான் டெல்லி போறீங்கன்னா 2 மாசம் கழிச்சு இங்கதான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனா சரி எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து உருட்ட ஆரம்பிச்சாங்க. ஒன்னும் இல்ல, இப்ப கம்பேக் பிஜேபி கொடுப்பாரு பாருங்க தலைவர்ன்ட்டு. பிஜேபி பொறுத்தளவு அவங்க இது அத என்ன சொல்றது? அந்த லீடர் போஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொன்னர் இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழிசை இருந்தாங்க. அதுதாங்க தமிழிசைய தூக்கி தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்னர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்முருகன வச்சாங்க. எல்முருகன கர்நாடகா வச்சது வந்து இது மக்களோட எப்படி பார்த்தீங்கன்னா, இருக்கு எதிர்காலம். இல்ல விக்னேஷ் ப்ரோ எல்முருகன வச்சது இது பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி எஸ்டி பீப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது ஓட்ட வந்து நாங்க இது பண்ணி வாங்குறோம்ன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இதுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்முருகனையும் தூக்கி விட்டு அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. அண்ணாமலைய இப்ப ப்ரோ தூக்கி விட்டு, இப்ப நயினா நாகேந்திரா. ப்ரோ ஆனா அண்ணாமலை தூக்குனதெல்லாம் வேணுமே தெரிஞ்சுதான் ப்ரோ பண்றாங்க ஏன் சொல்றேன்னா அவரு 2%ல இருந்து 11%ல கொண்டு வந்தாரு ப்ரோ பார்ட்டியை அவரு சும்மா இல்ல, இல்ல. சொல்லல இல்ல, மாற்று இல்ல. கருத்து இருந்தாலும் ஒரே நிமிஷங்க. நீங்க அப்படி நெனச்சுட்டு இருக்கீங்க. 2% ம், 11ன்னு. இத ம். வளர்த்து விட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு பங்கு இல்ல. நான் இத அனலைஸ் பண்ணிர்றேன். ஓகேங்களா? அண்ணாமலை ஓகே என்னமோ இங்க ஓகே வந்து புழித்திட்ட மாரி அது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது பிம்பத்த கட்டமைக்கிறாங்க. என்ன ம், விஷயம்னு சொல்லிர்றேன்.
அண்ணாமலை வந்தப்ப அண்ணாமலை ப்ரமோட் பண்ணதே யாருன்னா, இந்த தோழர் சுந்தரவல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரகதீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யாரோ யூடியூப் ரூட்டர்ஸு, அப்புறம் தமிழ் கல்விகள் செந்திலு, இவனுங்க டெய்லியும் எடுத்து பேசி, பேசி அண்ணாமலை பெரிய ஆளாக்கி விட்டானுங்க. அது அண்டர் டீலிங்கா என்னன்னு தெரியல. ஓகேங்களா. 2019 இது அந்த 20லேருந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்தப்ப. அதுக்கப்புறம் அந்த 21 எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? ம். அந்த ஓட்டு வந்து அண்ணாமலை வாங்கி குடுத்தது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கூட என்ன சொல்றது? ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சனால அதுல வந்த ஓட்டு. நான் அது புரியுதுங்களா? சொல்லல தல. ஆ. நான் அது சொல்லல. 2024 எலக்ஷன் சொல்றேன். இல்ல, இப்போ இல்ல. பொதுவாவே அதுதான் அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4 எம்எல்ஏ கிடைச்ச உடனே, அந்த 4த்த வச்சு அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் இன்னொரு ஒரு அதான். முக்கியமான விஷயம் இல்ல, இல்ல. அத ம். சொல்லிர்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எடப்பாடிய வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல்ல இருந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. ம். நீங்க எதுவும் பேசக்கூடாது அது இதுன்னு சொல்ட்டு. உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சியா வந்து செயல்பட்டவரே பார்த்தீங்கன்னா, 2021, 2022லேருந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தான். ஏன்னா, எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்விலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் தான் அண்ணாமலை கேட்டுட்டு இது கேட்பாரு. பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட், கரெக்ட். கேட்டுட்டு. இன்னும் ஒண்ணு மீடியாவ பொறுத்தளவு ஹேண்டில் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா, என்னதான் இது பண்ணாலும் லூஸ் தனமா பேசினாலும், என்ன சொல்றது? மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா, சென்ட்ரல் பவர் உண்டு. நாளைக்கு மொத்தமா ஃபியூஸ புடிங்கிருவாங்கன்னு சொல்ட்டு, அந்த பக்கம் வந்து ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைலாம் நோண்ட மாட்டாருங்க. ஓகேங்களா? அதாவது ஒரே விஷயம் சொல்லிர்றேன். சீமானு வந்து ஆகாதவன் தான், அவன் தப்பானவன் தான், அவன் வந்து என்ன சொல்றது? மட்டமானவன் தான். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா, இந்த பொம்பள கேஸ் விஜயலட்சுமி கேஸ்ல வந்து சீமான வந்து வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ம். அதுக்கும் அண்ணாமலை வந்து ஒரு இஷ்யூல வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கும் 2த்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. ஓகேங்களா? சீமான வந்து அடிச்சு ஏத்திட்டு போற மாரி அவன ஏத்திட்டு போனது அர்த்தராத்திரில அவன டார்ச்சர் குடுத்தாரு. ஆனா, அண்ணாமலைலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த அளவுக்கு வந்து தங்க தாம்பூல தட்டுல வச்சு கூட்டு போ முடியுமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டா இது பண்ணி, ஒரு கரெக்ட் தான். நீங்க பொலிட்டிக்கல் அரெஸ்ட் சொல்றது ஒரு மாதிரி. ஆங்கிள்ல அந்த கரெக்ட் தான். மாதிரி. ம். ஆ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல பவர் இருக்குங்க அவனுகிட்ட. ஓகேங்களா? ஸ்டேட்டோட பெரிய பவர் சென்ட்ரல்ல இருந்துச்சு. அத ஓகே. வச்சு இன்னைக்கு ஒரு பிம்பத்த கட்டமைச்சு, அது ம். வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு பண்ணாங்க. ஓகே. நான் என்ன பாயிண்ட் சொல்ல 2வது வந்தேன்னா விஷயம் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ என்ன பாயிண்ட் ம், சொல்ல வந்தேன்னா, ஓகே அண்ணாமலை விடுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ம், என்டிஏ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னா, பிஜேபி ஏடிஎம்கேவ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து முதல் இத வந்து நயினார் வந்து கொண்டு வந்தானுங்க. ம், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த அலையன்ஸ் செட் ஆவாத அலையன்ஸ்லாம் ஒண்ணா சேர்த்து, அது வந்து ஒரு கிராஸ் ஓட்டிங் பண்ற மாரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி வச்சுட்டானுங்க. இப்ப பாருங்க டிடிவி கண்டெஸ்ட் பண்ணல. அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணல. யாருமே கண்டெஸ்ட் பண்ணல அந்த பார்ட்டியில. இவங்க வந்து மொத்தமா இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே முடிச்சுட்டு இவங்க செகண்ட் ஃபோர்ஸா டெவலப் ஆகலாம்னு பார்த்தானுங்க மத்த ஸ்டேட்ல பண்ற மாதிரி. ம். ஆனா இவங்க விஜய் வரதே எதிர்பார்க்கல. விஜய் வந்து இந்த அளவுக்கு இல்ல வராரு இது பிளான் எப்ப தெரியுங்களா? இது வந்து ஜெயலலிதா இறந்தாங்க பார்த்தீங்களா? அந்த ம், 2017ல அந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, சாரி 16ல இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ம், அந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, 17ல வந்து ஏடிஎம்கே வந்து டேக் ஓவர் பண்ணது வந்து மோடி, அமித் ஷா தான் அத ரன் பண்ணிட்டே இருந்தாங்க. எடப்பாடி வந்து ஒரு டம்மி சிஎம்மா தான் உட்காந்துட்டுருந்தாரு. ஓகேங்களா? ம். அந்த டைம்லயே இவங்களோட ஒரு இது என்னன்னா, ஆ அடுத்த வாட்டி வந்து ஃபுல்லாவே ஏடிஎம்கேவ டம்மி ஆக்கிட்டு, அ இது டி டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிதான் கொண்டு போணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல கடைசியா வந்து இங்க வந்து பிஜேபி வந்து வளரவே இல்ல. ஏன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஐயோக்கு வந்து பிஜேபி. ம். ஓகேங்களா? மொத்த நாசகார திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு, இவன் வந்து வளரணும்னு நினைச்சா எப்படி முடியும்? அதான், அதான். ஸோ அதுதான். நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ, அண்ணாமலை இபிஎஸ் எப்படி தெரியுமா திட்டிருப்பாரு? எல்லாத்தையும் மீறி இங்க வந்து ஒரு ஹிந்துத்துவான்ற ஒரு மனநிலை எப்படி வந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மோகன்ஜி குரூப் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சாதி இந்துக்கள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? ம், ஓகேங்களா? அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் நச்சுன்னு இருப்பாங்க. அடிச்சீங்க. ஆ சொல்லுங்க ஸோ சொல்லுங்க அந்த சொல்லுங்க. பீப்பிள் தான் பார்த்தீங்கன்னா, இனிமே ஜாதி கட்சி தலைவர்கள நம்பி பிரயோஜனம் கிடையாது. ம். அதுவும் இல்லாத உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் இந்த ஜான் பாண்டியன்லேருந்து, கிருஷ்ணசாமிலேருந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஷெட்யூல்டு இதுக்குள்ளார இருந்தாலும், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் விஸ்வ இந்து பரிஷத் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணவே, அவங்கள ஆ வச்சுதான் நாங்க அவங்களும் கொஞ்சம் பல்லருங்கிற பேர் வேணாம் எங்களுக்கு தேவேந்திர குல வெள்ளாளர் வேணும்னு வெள்ளாளர் சொல்லி கோரிக்கைய ஓகே. நிறைவேத்துனாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, மல்லர்னும் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப இதுவா கொண்டு போனாங்க. நாங்க வந்து அ பாண்டிய வம்சம் பரம்பரை, ராஜராஜ சோழ வம்சம் பரம்பரை. இடையில இந்த என்டிகே வேற பார்த்தீங்கன்னா, இன உணர்வு அது இது ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு, எல்லாரையும் ஜாதி வெறியர்களாக்கி விட்டானுங்க வந்து.
ஸோ இது எல்லாம் இம்பாக்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபியில வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு செட் ஆஃப் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜாதி வெறி ஓட்டா, மதவெறி ஓட்டா ஒண்ணு மாறி நிக்குது. கண்டிப்பா ப்ரோ. அண்ணன் உங்க கருத்து கூட ஒரே ஒரு சின்ன இது. அந்த அம்மா உயிர் வாழ்ந்தப்போ ஆர்எஸ்எஸ்ஸை எவ்வளோ பரேட் எடுக்க விட்டாங்க தமிழ்நாட்டில். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே ஒரு முருக மாநாடுங்கிற பேரில் ஒரு மத மாநாடு நடத்தி கலவரத்தை தூண்ட நினைக்கிற மாதிரி பல விஷயங்களை செய்திருக்காங்க. அதுக்கு எல்லாமே வந்து அனுமதி கொடுத்து வேடிக்கை பார்த்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த திமுக ஆட்சி. மிச்சர் சாப்பிட்டாங்கன்னா அதனால பெனிஃபிட்ஸுங்க. ஒருத்தவனை கொலைகாரங்கன்னு எங்கெல்லாம் கொலைகாரனே திருடனு அவனை தப்பு பண்ண விட்டு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சாதான் பார்த்தீங்கன்னா அவன் கெட்டவன் நிரூபிக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு திருடனை வந்து திருடுறதுக்கு முன்னாடியே பிடிச்சா அவனை இது பண்ண முடியுது. கொலைகாரனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பிடிச்சா அது இது பண்ண முடியுது. அந்த மாதிரி இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, முதல்ல இங்க மதவாத சக்தி வளரட்டும், வடக்கன்ஸ் வரட்டும், இங்க பிரச்சனை வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்றது, திராவிட கட்சி நாங்க தான் இங்க சமத்துவம் பேசுறோம், நாங்க தான் இங்க பிஜேபிக்கு எதிரின்னு சொல்லிட்டு இது திருப்பரங்குன்றத்தை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதே மாதிரிதான். வி- நீங்க இந்த விகேஷ் ப்ரோ, வாக்குகளை ஒரே ஒரு எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் நாங்க இந்த ஆட் வாக்குகளை பண்றது செட் ப்ரோ சொன்னதுக்கு. இவனுங்க ம், ரெண்டு பேரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்காங்க. நீங்க தளபதி அடிக்கடி சொல்லுவாரு. என்னன்னு உண்மைதான். பாத்தீங்கன்னா, இது ரீசெண்டா 250 பக்கம் வந்து ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க இடி, நேருவுக்கு அகேன்ஸ்டா. அது ம். வந்து டிசம்பர் மாசமே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா அதை பத்தி எந்த ஒரு ரைட் விங் மீடியாலையும் வரல, எந்த ஒரு ரைட் விங் ஆளும் பேசல. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் மேல ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அவங்க பையன் மேல ஏதோ கேஸ் இருக்கு. அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு போல. ஆனா இவங்க இன்னும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம இருக்கானுங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டீலிங்ல தான் ப்ரோ இருக்காங்க. எல்லா விஷயத்துலயுமே ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது, ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி இதுலயே நேஷனல் மீடியாவை போய் சாட்டையில அடிச்சு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டார் நம்மள. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இவனுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தன் பெனிஃபிட்டாவும் இதாகவும் தான் இருக்கானுங்க. ப்ரோ அது நேஷனல் கவுன்சில் ஆஃப் உமன்லேருந்து இந்த எஃப்ஐஆர்ல பேர் வந்துச்சு இல்லைங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அந்த பொண்ணோட பேர் இருக்குது ம். விருப்பம் இல்லாமல் அவங்களோட டீட்டெயில் ரிவீல் ஆயிடுச்சு தப்பா. அதுக்கு 25 ரூபா லட்சம் அபராதம் போட்டாங்க. ஆனால் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, நம்மளோட அறிக்கையில் எங்கேயுமே பாஜக அரசுங்கிற வார்த்தை இல்லைன்னு. அதே மாதிரி நான் சொல்கிறேன், பாஜக அரசோட கீழே இருக்கிற நேஷனல் கவுன்சில் ஆஃப் உமன் வந்து கண்டன அறிக்கை விடும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு சொல்லலை, டிஎம்கேன்னு சொல்லலை, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஏதோ ஒரு தனி தீவில் இயங்குற மாதிரி அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் செய்த தப்புன்னு சொல்கிறாங்க. உனக்கு உண்மையிலே வந்து பேக்கரி டீலிங் திமுகவோட இல்லைன்னா திமுக அரசு தமிழ்நாடு அரசுன்னு பாஜக சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? அதான் நான் கேட்குறேன். இன்னொன்றுங்க, ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா 3 மீட்டிங்க்கு போல டெல்லிக்கு, ஏதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்க்கு போல. இங்க டாஸ்மாக்கு ரெய்டு வராங்க, அவங்களும் கன்விக்ஷன் கொண்டு வரல. இந்த பாஜக சும்மா கண் தொடைப்பா ஒரு 3000 ரெய்டு செய்வான், 3% தான் கன்விக்ஷன் ஆகும். ஆனா ஐயா ஸ்டாலின் டெல்லிக்கு போறாரு. 3 முறை இதுக்கு ஏன் போலன்னா, நான் ஸ்பெயினுக்கு போயிட்டேன், நான் எனக்கு உடல் நலம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா 4வது மீட்டிங்க்கு டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டா இங்க ரெய்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெய்டே ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி. எல்லாமே இப்படிதாங்க. கேரளா ஃபைல்ஸ், அதாவது ஒரு பொண்ணோட வாயில அப்படியே பீஃபை போடுறாங்க, அந்த பொண்ணு வந்து கதறுது. இதெல்லாம் வந்து நீங்க மத வெறியை தூண்டுற மாதிரி இருக்கு, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி காட்சிகள் இருக்கு, இதை அனுமதிப்பீங்க? ஒரு சாதாரண படம் ஜனநாயகன், ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், அதை கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கொடூரமான பிஜேபி, இதுக்கு முட்டு கொடுக்கறது யாரு? திமுக. இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. சிபிஎஃப்சி லேடிஸ் எல்லாம் பேசினாங்க. த்ரிஷாவை வந்து நயினார் நாகேந்திரன் பேசினான். இந்த கட்சியில இருக்கிற கஸ்தூரி, குஷ்பு சுந்தர், ராதிகா சரத்குமார் இவங்கெல்லாம் வாயை திறந்தாங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரி தானே அந்த அம்மாவும். அவங்க வந்து அரசியலில் இருக்காங்களா? அவங்கள பற்றி எவ்வளோ கேவலமான ஒரு கமெண்ட் அடித்தாங்க. அதை பற்றி உங்களுக்கு இது கூட இல்லையா, கன்சர்ன் இல்லையா? நீங்களாம் நடிகைகள் கிடையாதா? நாளைக்கு பிஜேபியில் வந்து உங்களுக்கு பொசிஷன் கிடச்சிருச்சு, சிபிஎஃப்சியில் நீங்கள்லாம் வந்து சென்ட்ரல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் கிடச்சிருச்சுங்கிற ஒன்று அமைதியாக உட்காருவீங்க. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. இப்போ திமுகவுக்கும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இல்லைன்னு யார் சொன்னா? பாஜகவுமே டிஎம்கேவை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு புண்ணியத்துலேயும் நிதிஷ்குமார் புண்ணியத்துலையும் தான் அவங்க வண்டியே ஓடிட்டுருக்கு. நிதிஷ்குமாரை ஓரளவு சைலண்ட் மோடு கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் நிதிஷ்குமாரே அங்கே இல்லை, காலி பண்ணிட்டாங்க. அவர் கதையை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த சம்பவத்தை நம்ம பேசியே ஆகணுங்க. நல்ல இல்லை இல்லை, கண்ணையா இருந்திருக்காரு. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சொல்லுங்க.
சரியா? அதை நிதிஷ்குமார் முடிச்சிட்டாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு எப்போ வேணாலும் காலை தூக்கலாம். ஏன்னா அவர் டைப் அதுதான். இப்போ அவங்க ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கிறதுனால அவர் அமைதியாக இருக்கார். ஆனால் அவர் காலை தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து டிஎம்கேவோட எம்பி 22 பேர் 20 பேர் இருக்கிறாங்களா, 20 பேரோ 28 பேரோ இருக்கிறாங்க. அந்த சப்போர்ட்டு வேணுன்றதுனால தான் அமைதியாக அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போயிட்டு தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. இல்லைன்னா இன்னைக்கு சும்மா இருப்பாங்களா? கேஎன்ஆர் மேலே இடி வந்தது, இதோ இப்போ கோர்ட்டே போட்டுச்சு உத்தரவு, எஃப்ஐஆர் போடுறேன்னு. இதோ இன்னும் போடல. இன்னைக்கு அண்ணாமலை வரிஞ்சு கட்டின்னு வர மாட்டாரா? காலி டபரா தூக்கின்னு அடிக்கடி கவர்னர் ஆஃபீஸுக்கு போகிறவர் இப்போ ஏன் போகல? அவர் இப்போ ஏன் வாயத்தான் இருக்கிறதில்ல? ஸோ அதெல்லாம் திட்டு பசங்க எல்லாரும் இவனு ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி, இவன் ஆட்சியில் இருந்தால் அவன் கான்ட்ராக்டில் பங்கு கேட்பான், அவன் ஆட்சியில் இருந்தால் இவனுக்கிட்ட கான்ட்ராக்டில். மாவட்ட செயலாளர் வட்டம் எப்போவுமே டீலிங் அவங்களுக்கு ஃப்ரீக்குவென்சியாக தான் இருக்கும். ஆனால் அடிமட்ட தொண்டை தான் அச்சின்னு சாவும். இப்படி தான் இவனுங்க இது வரைக்கும் இந்த 75 வருஷமும் இந்த அரசியலை வச்சுன்னு ஆண்டு நிற்கிறானுங்க. இந்த பத்திரிகைக்காரனுங்க நடுநிலை நக்கினவன் போனவன் வந்தவனே எல்லாம் பிச்சை எடுத்து வாழ்ந்துங்கிறானுங்க, கை கட்டி சேவகம் பண்ணின்னு. அவ்வளோதானே ஒழிய இப்போ என்னடான்னா சோஷியல் மீடியா வந்தது. இப்போ கூட நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இளைஞர்களும் படித்தவங்களும் இவங்கெல்லாம் இருக்க தொட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ நம்மளுக்கு கிளியராக இருக்குது. நம்மளோட ஒரே வேலை என்னென்னா கேன் வாஷிங் போகும்போது பழுக்க கேட்க வேண்டியது என்னன்னா, இவங்க ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் பேசுனாங்க. இப்போ யாரோ ஒரு நண்பர் இப்போ முன்ன பேசினப்போ சொன்னார் பாருங்க, அண்ணாமலை எடப்பாடியை பற்றி பேசாதா அப்படின்னு. அண்ணாமலை எடப்பாடியை பேசுறது, அதை விட நம்ம அன்புமணி ராமதாஸ் வேற என்ன, அன்புமணி ராமதாஸ். அப்புறம் நம்ம அண்ணன் டிடிவி தினகரன், அந்த ஆளா கூட பார்த்தா தூக்கு மாட்டின்னு சாவலான்னா. சரியா? அவ்வளோ ஏன் போறீங்க? இந்த பிஜேபி என்ன சொல்லிச்சு? 2 கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை ஆளணும், 2 கழகங்களையும் அழிக்கிறது தான் எங்கள் வேலைன்னு வந்தாங்க. இப்போ எதுக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கார்னர் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நல்ல உதாரணங்க. நான் இந்த ஒரு கருத்தை ஏன் சொல்ல இது பண்றேன்னா மறந்துடுவேங்கிறதுக்காக, இன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணையா இறந்துட்டாரு, அதுக்கான ஆழ்ந்த இரங்கல். அவர் வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? சில அரசியல் விக்னேஷ் ப்ரோக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். 1999 எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல அவர் நின்னப்ப அவரை வீழ்த்தினது திமுக பாஜக கூட்டணி தான். இதை எல்லாரும் பேச வேண்டும். ஓகே விக்னேஷ் ப்ரோ, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஐடி டீமுக்கும் நான் சொல்றேன், நல்லக்கண்ணையாவை 1999ல திமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்து கோயம்புத்தூர்ல வீழ்த்தினாங்க. அவர் வந்து ஒரு நல்ல தலைவருங்க, அவரோட வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரை கூட இங்க ஜெயிக்க விடாம நீங்க கொள்கைக்கு நேர் எதிரியா இருக்கிற பாஜகவை ஜெயிக்க விட்டீங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு நீங்க கூட்டணி கம்யூனிசம் பேசுறீங்க, சீட்டு கொடுப்பானுங்க. இத பேசணுங்க. நான் நல்லக்கண் ஐயாவுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கும் போது இந்த போஸ்டும் நான் போடுவேன். திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கைகோர்த்து தான்டா நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து அவரை வீழ்த்துனீங்க. சொல்லுங்க வண்ணம் ப்ரோ. ஏன் மைக் அங்க ஆஃப்ல இருக்கிற மாதிரி காட்டுது? அது கொஞ்சம் பக்குங்க, அது பக்கு. கை தூக்கிடுங்க. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இவரு நல்லக்கண் ஐயாவே தோக்கடிச்சாங்கன்னு. இப்ப பிஜேபி உள்ள வந்துடும்ன்றாங்களா? அந்த பிஜேபி உள்ள எடுத்துன்னு வந்தது யாரு? இன்னைக்கு எச் ராஜா முன்னாள் எம்எல்ஏவாகிறாருன்னா அது யாரோட புண்ணியத்துல வந்தது? இந்த திமுக தானே விட்டு வந்தது. அப்புறம் இவனுங்க சும்மா பிஜேபின்னு பம்மாத்து காட்டின்னு, அதுக்கு தான் தளபதி வச்சாரு பாரு இந்த வாட்டி ஆப்பு. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் கிடையாதுங்க, ஸ்டாலின் ஐயாவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டியே அப்படின்னாரு பாருங்க, ஆணித்தரமா. அதுதான் உண்மை. 2வது, நீங்க நல்லக்கண் ஐயாவை தோக்கடிச்சதுக்கு போயிட்டீங்க. காமராஜரை யாருங்க தோக்கடிச்சாங்க சொல்லுங்க? காமராஜரை யாரு தோக்கடிச்சாங்க? சரி, அவ்வளோ கூட வேணாங்க, அவங்கெல்லாம் பழைய ஆளுங்க, விட்டுருங்க. சென்னையில் தென் சென்னை தொகுதியில் இவர் போட்டிட்டாரு, யாரு? டிராஃபிக் ராமசாமின்னு. எத்தனை பேருக்கு தெரியும் டிராஃபிக் ராமசாமி? யாருக்காவது தெரியுமா? டிராஃபிக் ராமசாமி பத்தி நம்ம பேச வேண்டாம். இல்ல சொல்றேன். இல்ல டிராஃபிக் ராமசாமி திமுக இல்ல கேக்குறேன். இல்ல ஒரே நிமிஷம். அந்த ஆளு வந்து திமுக தான், ஓகேங்களா? அந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை அப்போசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது ஒரு அஜெண்டாவே.
நம்ம பேச வேண்டாம். சொல்றேன் அந்த மாதிரி யாருக்குமே இவனுங்க வந்து வாழ விட்டதே கிடையாது. அவ்வளவு தூரம் போறீங்களே இப்ப தேமுதிக இன்னொரு வந்து விஷயம், நான் இதை பதிவு பண்றேன். டிராஃபிக் ராமசாமி சொன்னதுனால, டிராஃபிக் ராமசாமியா இருக்கட்டும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்தினின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது மது ஒழிப்பு போராளியா இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில பேர் ஓகேங்களா, திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு சில இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்கி விடுவாங்க. இது ஓகேங்களா, அறப்போர் அவங்களுக்கு வந்து இயக்கம் டிஎம்கே அறப்போர் இயக்கம் ம். அவ- நான் நான் பழைய லிஸ்ட்டுங்கள சொல்றேன். அறப்போர் இயக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே தெரியும்னு வைங்களேன். நான் ஆமா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஆளுங்க வந்து நெறைய பேர் சொல்றேன். அதான் ஸோ இந்த மாரி எறக்கி விட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர்ன்ற மாரி பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இன்க்ளூடிங் பியூஷ் மனுஷ். ஆ ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ல ஏமாந்துர்றாங்க. இவங்கலாம் போராளி, சமூக போராளி அது இதுன்னு. ஆனா பேக் எண்டிங் ஃபண்டிங் சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியோட வேல. ஆமா இந்த வேலைய எப்பவுமே பார்த்தீங்கன்னா, திமுக பார்த்துட்டு இருக்குங்க. அவங்களோட வேலையே அவங்க அதுதாங்க. அவங்களோட வேலை அந்த காலத்து ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா கருணாநிதி ஒரு மோதிரத்தை வாங்கி அண்ணா கையில் கொடுத்து எனக்கு போட்டு விடுங்கன்னாராம். போட்டுட்டு வந்து வனவாசம் நானும் படிச்சிருக்கிறேங்க. நானும் படிச்சதுதான். புரியுதா? இல்ல நீயும் வாங்கி கொடு, உன் கையிலையும் போட்டு அதான் விடுறேன். இவரு நெடுஞ்செழியன் வந்தாராம். நெடுஞ்செழியன் வந்தா கேட்டாராம், அது என்னங்க கருணாநிதிக்கு மட்டும் போடுங்க, எனக்கு போட நீ தான் வாங்கி கொடு உனக்கு போடுறேன்னாராம். அப்ப இவரோட கிரிமினல் மைண்ட் எப்போத்துல இருந்தே வேலை செஞ்சுக்கிது பாருங்க. இல்ல அது எங்க தெரியுங்களா, சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயன் அவன் பேர் என்னது, அந்த இவன் ஒருத்தன் இருப்பானே, ஐயோ கேடி பில்லா நினைக்கிறேன் ஒரு படம் ஒண்ணு. ஓகேங்களா, திருச்சியில எடுத்திருப்பாங்க பொன்மலை ஸ்டேஷன். கேடி பில்லா கில்லாடி ராஜாவா ஏதோ. அந்த படத்துல வந்து கவுன்சிலர் நிக்க போறேன்னு அதை கலாய்ச்சிருப்பானுங்க. அந்த படத்திலேயே கலாய்ச்சிருப்பானுங்க அந்த சீனை. அதான் அது சொல்றேன். இல்ல அது இல்ல அது கலைஞரை கலாய்ச்சது. அது அவரோட செயின் வாங்கி கிரிமினல் போட்டு அந்த கிரிமினல் மைண்ட் எப்போத்துல இருந்து ஆரம்பிச்சது பாருங்க. அப்பவே அந்த ஆளுக்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்கு. இன்னொன்னு கூட பாருங்க, இந்த கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அவர் என்ன மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்றாருன்னு பாருங்க. தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது அரசு பணம், சரியா? ஆனா அது கேபிள் கனெக்ஷனுக்கு யாருக்கு வந்தது காசு? சுமங்கலி கேபிள் விஷன். எவ்வளவு என்ன பிளான் பாருங்க. எஸ்சிவி அவங்கள தானே, இந்த ஆமா, சன் அதான் மியூசிக்கோட பழைய இது. சரியா? அதுக்கு சும்மா சுமங்கலி பாட்டா கேபிள் போட்டு அதுதான் 2,80,000 டிவி என்ன கொடுத்தாங்க. அப்ராக்சிமேட்டா 2.5 லட்சம் வச்சுக்கோங்களேன். 2.5 லட்சம் இன்ட்டு 150 ரூபாய் கணக்கு போடுங்க, எவ்வளவு வந்து ஒரு ஆனா மாசம். ஆனா சித்து ப்ரோ, இந்த தீகா கூட சேர்ந்துட்டு தாலியறிவு போராட்டம்லாம் பண்ணுவாங்க. ஆனா பேரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, கேபிள் கனெக்ஷன் விட்டு சுமங்கலின்னு சொல்லிட்டு. ஆமா 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 புரியுதுங்களா? அடிமைத்தனத்துக்கான சின்னம் தாலின்னு சொல்லிட்டு எல்லாம் போராட்டம் நடத்துவாங்க. ஆனா பேரெல்லாம் அதே மாதிரி சுமங்கலி. நான் உன்னை உறுதியா சொல்றேன், வண்ணம் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, இவங்க பகுத்தறிவுன்னு பேசுவாங்க. ஆனா இது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கிறது தான். எலுமிச்சை பழத்தோட கையில போவாங்க வேட்புமனு தாக்கல் செய்யறது. நல்ல நேரம் பார்த்து போவாங்க, நல்ல நேரம் பார்த்து போவாங்க, பூஜை கீஜை எல்லாம் பண்ணிட்டு. ஆனா இது அந்த தொண்டா இருக்கான் பாரு, அவனுக்கு மட்டும் ராகுகால் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆமா. டேய் நீ ராகுகால் அதுக்கப்புறம் கருப்பு ஒட்டகத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்பதான் கொஞ்சம் ஏஐ வச்சுலாம் ரீசர்ச் பண்ணி பார்த்தா தெரியுது, அது ஏதோ பழைய தாந்திரிகம் போல. நீங்க வந்து ஒரு கருப்பு ஒட்டகத்தை கொண்டு வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன இது பண்ணீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய இலக்கை நோக்கி நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு ஏதோ பழைய ராஜாக்கள் எல்லாம் பண்ற தந்திரம். என்னங்க இவனுக்கு எஜிப்து காலத்துக்கு போயிட்டானுங்க. ஆமாங்க, கருப்பு ஒட்டகம் எங்க இருந்துங்க கொண்டு வர முடியும்? நான் ஷாக் ஆயிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பர்த்டேக்கு கூட ஒரு கருப்பு ஒட்டகத்தோட 2வது கேமியோ அப்பியரன்ஸ் இது. கருப்பு ஒட்டகம் ஃபர்ஸ்ட் இவரோட பர்த்டேக்கு கூட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த துர்கா ஸ்டாலினும் பூஜை பண்றாங்க. அது கருப்பு ஒட்டகத்தோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு கேட்டா தெரியுது, அது ஏதோ தந்திரம் இது இருக்கு, அதுக்கு நான் சடங்கு இருக்கா, அதுக்கு பலி செய்யாம இருங்கப்பா, பாவம் அது. நாளைக்கு எங்கேயாவது வந்து அதை பலி செஞ்சிட போறேன். கும்கி 2 படத்துல செய்வாங்க யானைய. அண்ணன் இவங்க பண்றதுலாம் எனக்கு ஏதோ அந்த லியோல அந்த இது பண்ணுவாங்கல்ல, பலி செய்வாங்கல்ல, வெறும் விலங்குகளை மட்டும் சொன்னேன், ஆட்களை இல்ல, விலங்க மட்டும்தான். தேவைப்பட்டா அதையும் செய்வாங்க. யாருக்கு தெரியும்? அதான் நம்ம தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகுங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு கேள்விப்பட்டேன் விக்னேஷ் ப்ரோ, என்னன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏ கேண்டிடேட் மேல ரொம்ப அதிருப்தி இருக்கான் தொகுதியில, திமுக சர்வே படியே.
சோ இத ம். நம்ம கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஏய் ஆமா விக்னேஷ் ஆதவ் சொல்லியிருந்தாரு வில்லிவாக்கத்துல என்ன எம்எல்ஏ ஆபீஸே இல்லையா உண்மையா இருக்கு 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 இல்ல இருக்கு ஆபீஸ் எல்லாம் இருக்கா ஆபீஸ் இருக்கு ஆனா எம்எல்ஏ திறக்கறதா ஆபீஸ் இல்ல கிடையாது, கட்சி ஆபீஸ். ப்ரோ இல்ல பாஸ் இந்த எம்எல்ஏ ஆபீஸ் அவர் இருக்கு. ரெண்டுமே சொல்லியிருந்தாரு இல்ல ப்ரோ இந்த பாயிண்ட் மட்டும் ஏன் ஆனா சொல்றேன்னா இல்லைன்ற மாதிரி இந்த தான் சொன்னாங்க 70 தொகுதியிலயுமே புது கேண்டிடேட் போடுவாங்க. நிறைய லேடிஸுக்கு வந்து இந்த தடவை அதாவது தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாம சும்மா நம்ம பார்த்து ஓகே இவங்களை தெரியும் இவங்க திமுக மேயர் பிரியா இவங்க எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறாங்க, திவ்யா சித்தேராஜ் இவங்க எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் போயிட்டு இருக்குது. சூப்பரியா பாவம் அவங்க. யங்ஸ்டர்ஸ் இல்ல இல்ல ஓட்டு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா அவங்க இருக்குமே திவ்யா சத்யராஜுக்கெல்லாம் அவங்க எல்லாம் கிரவுண்ட்ல நிறைய உழைச்சிருக்காங்க. பித்தளை இன்பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஆமா அவங்க நான் கோவையில சொல்றது ஏதோ ஒரு எது பொன் மண்டலத்துல உழைச்சிருக்காங்க இல்ல ஒரு இல்ல சீட்டு உழைக்கிறது கேட்டிருக்கிறாங்களா. என்ன தெரியுங்களாங்க, ஒரு பித்தளை இன்பாக்ஸ் ஒன்று வாங்கி அது வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு கொடுக்குறேன் வாழ்வாதாரத்துக்கு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு ஷை. திவ்யா சித்திராஜ்ல நிக்கிற இடத்துல நம்ம பேரவே எழுதிட்டு போயிடலாம் டிவிகே இல்ல கேண்டிடேட் உண்மையா ஜெயிச்சிட்டான்னு போட்டு அன்னோன்னு உண்மையா போட்டு அண்ணன் என்ன சொல்றது, சிபி அண்ணன் முகத்துக்காக பாக்குறாங்க. பாப்போம். ஆஹா. சத்யராஜ் வீட்டுக்கு இல்ல போனா அந்த படையப்பா வந்து சரி விடு. நாசர் வீட்டுக்கு போவார்ல, ஒருத்தருக்கு மட்டும் வணக்கம் வச்சுட்டு வர இல்ல வேண்டியதுதான். ஸ்டேஜ் ஏறி இல்ல அதாவது லைட் வெர்ஷன் ஆஃப் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் திவ்யா சத்யராஜ். ஓகேங்களா? அது அந்த அம்மா பேசுற ஸ்டைலே ரொம்ப இதுவா இருக்குல்ல எனக்கு. ஆனா அது நிறுத்தி இல்ல மனப்படம் பண்ணிட்டு வந்து ஒப்பீங்க இல்ல, நிறுத்தி 2 வாட்டி நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்தேங்க சத்யராஜ் ரஜினியை திட்டும்